கண் திறந்து பார் ஊர்வசி, கண் திறந்து பார். உண்மைதான், தாராளமாக பார்க்கலாம் ஊர்வசி. ஊர்வசி
பூலோக மக்களால் பழுதடைந்து கிடந்தது. உண்மைதான். பழுதடைந்து கிடந்த என்னுடைய ஆலயத்தை தேவலோகத்தைச் சேர்ந்த நீ இந்த பூலோகம் ஓடி வந்து 108 பாரிஜாத மரங்களை கொண்டு எனக்கு அபிஷேக ஆராதனை செய்த காரணத்தால் என்னுடைய மனமானதோ குளிர்ந்தது. அப்படியா? என்னுடைய மனம் குளிர்ந்தது போல் உன்னுடைய மனமும் குளிர வேண்டும் என்றால் இதோ என்னுடைய கருத்தில் இருக்கிறதே சூலாயுதம். இந்த சூலாயுதத்தில் இருக்கின்ற மரகத மாலையை உனக்கு நான் பரிசாக கொடுக்கின்றேன், பெற்றுக்கொள் ஊர்வசி. அப்படியே ஆகட்டும் அம்மா. என்ன அழகான மரகத மாலை பார்த்தாயா? இந்த அம்மனுக்கு 108 மலர்களை கொண்டு அபிஷேக ஆராதனை பூஜை செய்த காரணத்தால அம்மன் மனமகிழ்ந்து இந்த மரகத மாலையை எனக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். இந்த மரகத மாலையை இப்போது என்னுடைய கையில் எடுக்க வேண்டுமே. ஊர்வசி, அம்மா ஏன் இவ்வளவு அவசரப்படுகின்றாய்? ஏன் அம்மா? ஊர்வசி, அம்மா இந்த மரகத மாலையை நீ இப்போது அணிவிக்க கூடாது. ஏன் அம்மா? அதோ பார்த்தாயா, என்னுடைய ஆலயத்தின் எதிரிலே ஒரு பொத்தாமரை குளம் ஒன்று இருக்கின்றது. ஆமா. அந்த குளத்தின் அருகாமையில் சென்று சரி. அந்த குளத்திலே இறங்கி நீராடிய பிறகு பிறகு இந்த மரகத மாலையை உன்னுடைய கழுத்தில் அணிவித்துக் கொண்டால் உன்னுடைய உடலானது புனிதமடையும். போன்ற பொத்தாமரை குளத்திற்கு அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா பாய் ஓடி அடிக்க போறாங்க. அண்ணா சொல்லாத, அண்ணா அண்ணான்னு சொல்லு. வாங்க அண்ணா வணக்கம். ஏய் ஐயோ வணக்கம். வாங்க ஆளை பார்த்தாச்சு. தற்சமயம் உனக்கு இந்த வேலை இல்லை. அனைத்துமா கூட வச்சிருக்கிறாரு. இதில் ஒரு பெண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு வேலை இல்லை போட. அவர் அடிதான் தருப்பாரு. என்ன சால் எடுக்கிறது. ஏய் வராங்க. நான் எப்போது அழைக்கின்றேனோ அப்போது வர வேண்டும். உங்க வேலை இல்லை போட. என்ன கேளு. என்ன நினைத்தாய்? அண்ணா அண்ணன் தங்கை எல்லாம் அது தேவலோகம் பூலோகம் வந்திருக்கோம். மத்திய உலகம் வந்து பூலோகம் வந்திருக்கோம். அதனால நீ என்ன சொல்ற, அண்ணனை விடுத்து விட்டு என்னை பார்த்து அன்பா அழகா தெளிவா மாமா என்ன மச்சான் சொல்லிட்டு இருக்க என்ன மச்சான் என்ன இடத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இந்த பார்த்து மச்சான் இல்ல பொண்ணாக கூப்பிட்டேன். அன்பா ஒரு வார்த்தை மாமா அத்தா என்று அழைத்தால் அது எனக்கு போதும். என்ன சொல்றேன்? அண்ணா போதும், நமக்கு இருவருமே